ஹாய் எவ்ரிவன். ஸோ நேற்றுலேருந்து நம்மளோட 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக்கோட ஸ்டடி பிளான் 10 டேஸ் பிளான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது இன்றைக்கான பிளான். சேம் லெசன் 1, 7, 11 நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ 2 மார்க்ஸில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போகிறது ஃபர்ஸ்ட் லெசனோட புக் பேக் நம்பர் கொஸ்டின் 12. ஸோ 12th கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம இங்கே ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண போகிறோம். 4மே ரொம்ப முக்கியமான கண்டினியூஸாக கடைசி 3 வருஷம் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கான் பாருங்கள். மார்ச் 23, மார்ச் 24 அண்ட் இந்த 2 எனக்கு மார்ச் 25. இன்னும் சொல்ல போனால் கொஸ்டின் நம்பர் 3யும் 4ம் ஆல்ரெடி நம்ம நேற்றே படித்து முடிச்சுருந்துருப்போம். சோடியம் சயனைட் இன் ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன், இது 5 மார்க் கொஸ்டினில் கடைசி பாயிண்ட்டாக படிச்சுருந்துருப்பீங்க. இது ரோல் ஆஃப் அயோடின் இன் ரிஃபைனிங் ஆஃப் சிர்கோனியம்ன்றது வேன் ஆர்க்கிள் மெத்தட். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம நேற்றுக்கு பிளான்லேயே நம்ம படித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஜஸ்ட் நம்ம ரிவிஷன் தான் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம புதுசாக படிக்க போகிற கொஸ்டின் இந்த ஃபர்ஸ்ட் 2 மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனோட புக் பேக் நம்பர் 12th கொஸ்டின் தான் இந்த 4 சப்டிவிஷனுமே கொடுத்துருந்துருப்போம். அண்ட் அடுத்ததாக லெசன் 7ல் 2 கொஸ்டின் படிக்க போகிறோம். ஒன்று அரினியஸ் ஈக்குவேஷன், இன்னொன்று எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட். அண்ட் லெசன் 11ல் கிளைக்காலோட ப்ரிப்பரேஷன் பை யூஸிங் பேயஸ் ரியாக்ஷன். அடுத்ததாக கப்ளிங் ரியாக்ஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன். அடுத்து அதே கிளைக்காலோட டீஹைட்ரேஷன் 3 கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் கிளைக்கால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் கிளைக்காலோட டீஹைட்ரேஷன் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். தென் 3 மார்க் கொஸ்டின் கிராவிட்டி செப்பரேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம், இந்த 3 லெசன் 1லேருந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் லெசன் 11லேருந்து 3 மார்க்ஸ் இது மாதிரி நான் சூஸ் பண்ணல. லெசன் 7க்கு நான் எடுத்திருக்கேன். வாட் இஸ் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி. தென் லெசன் 7லேருந்து அதே ஒரு புக் பேக் 5 ப்ராப்ளம்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். 5மே ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் தான், ஈஸியாக நீங்களே கோத்ரூ பண்ணிவிடுவீங்க. இதில் ரொம்ப முக்கியம் இந்த 23rd ப்ராப்ளம். ஏன்னா இது நம்மளோட லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டின். மேபி நீங்கள் நான் சொன்னோன்னே நிறைய பேர் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஆன்சர் கூட 450 செகண்ட்ஸ்ன்னு முடியும். எஸ், ஸோ அந்த பர்டிகுலர் கொஸ்டின் தான் எனக்கு மார்ச் 25 3 மார்க் கம்பல்சரியாக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின் கண்டினியூஸாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த 5மே நல்லா படிச்சுக்கோங்க. அதில் ரொம்ப முக்கியம் இந்த 23rd ப்ராப்ளம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ண போகிற டேரக்ட் 5 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெசனோட எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அண்ட் 7th லெசனோட இன்டகிரேட்டட் ரேட்ல ஃபார் த 0th ஆர்டர். நேற்றுக்கு நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சிருந்தோம். ஸோ இன்றைக்கி 0th ஆர்டர். நாளையுமே படிச்சிருங்க. டெஃபினிஷன், டெரிவேஷன், கிராஃபு, எக்ஸாம்பிள். ஏன்னா கிராஃபு தனி 2 மார்க் கொஸ்டின், எக்ஸாம்பிள் தனி 2 மார்க் கொஸ்டின். ஸோ படிக்கும்போது மொத்தமாக சேர்த்தே படிச்சிருங்க. ஓகே, ஸோ இது இன்றைக்கான ஷெட்யூல். இந்த ஷெட்யூல் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸோட லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுட்ஸ் வந்தாலோ இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே யூ கேன் யூஸ் தட். ஸோ இந்த 10 டேஸ் பிளான் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதோட முக்கியமான விஷயமே இது நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறது தான். ஒரு நாள் பண்ணிட்டு இன்னொரு நாள் பண்ணலை அப்படின்னாலுமே அன்றைக்கான டார்கெட் நம்மளால் அச்சீவ் பண்ணாமல் போயிடும். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இதோட சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே நம்மளோட சேனலில் நான் டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.